வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஐக்கூலேருந்து ஒரு பட்ஸு. எவ்வளோ காலம் ஆச்சு? ஐக்கூ பட்ஸ் இது பேர். ஆமாம், ஐக்கூலேருந்து பட்ஸு, அது பேர் ஐக்கூ பட்ஸ். ஆமாம் ஆமாம், இதுக்கு முன்னாடி ஐக்கூலேருந்து பட்ஸ் 1E அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அப்படியா? ஐக்கூல பட்ஸ் இருக்கா? பல வருஷம் அதை வச்சு தான் உருட்டிட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பட்ஸோட வந்திருக்காங்க. சம்பங்க. ஆமாம், ஸோ இது பாக்ஸில் பார்க்கும்போது பேசிக் இன்ஃபர்மேஷன். ஃப்ரண்ட்ல வந்து ஐக்கூ பட்ஸ், அவ்வளவுதான். ஐக்கூ பட்ஸ் அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. வேற எதுவுமே இல்ல. சைடுலயே ஐக்கூ, இந்த சைடு ஐக்கூ. டாப்ல வந்து ஐக்கூ பட்ஸ் மாடல் வந்து IXE அப்படின்னு போட்டிருக்காங்க. எனக்கு இது எப்படி ஃபீல் ஆகுதுன்னா எக்ஸ்ட்ரீம் பேஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். XBன்னு வச்சிருக்கலாம் பேசாம. மேட் இன் இந்தியா. சரியா? ஃப்ளேம் yellow கலர் இது. ஓ, இது பேர் ஃப்ளேம் yellowவா? ஆனா கருப்பு கடல்ல தான் இருக்கு. ஆனா உள்ள வந்து டேய், இதை எங்கடா யார்ட்டா காட்டிட்டு இருப்பீங்க நீங்க? yellow கலர் ஃப்ளேம் இருக்குல்ல. சரி, ஓகேங்க, வாயில வருது. சரி, என்னங்க நீங்க இயர்பட்ஸ் சார்ஜிங் 2999 ரீட்டெயில். என் டவுட் என்ன, இது 2000 ரூபாய்க்கு வருதுன்னு வைப்போம். உங்களுக்காக 1799க்கு விற்கவும் வாய்ப்பு இருக்கு. அப்படி வித்தாங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த பட்ஜெட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு மத்தியில பயங்கரமான ப்ராடக்டா இவன் வருவான். யாருக்குன்னா உன்னோட இசை அபியங்கர், ஆமா, அனிருத் ரவிச்சந்திரன், அவங்க எல்லாருக்காகவும் குட்டி இளையராஜான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மியூசிக்கே நம்ம இதுல கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்ப சரி, என்னெல்லாம் உள்ள இருக்கு அப்படின்னு பார்த்தா எக்ஸ்ட்ரா செட் ஆஃப் இயர் டிப்ஸுங்க. உங்களுக்கு லார்ஜ் சைஸ் அண்ட் ஸ்மால் சைஸ் இருக்கு, மீடியம் சைஸ் ப்ரீ இன்ஸ்டால்டா வந்துருது. டச் கான்ஃபிகரேஷனா நான் யூஸ் பண்ணி தான் பார்த்தேன். ஆனா இதுல ப்ளூடூத் வந்து என்னடா சொன்னாங்க? 6.1 50 ஹவர்ஸ். ஓ, பிளேபேக்கா? கேஸோட சேர்த்து இல்லையா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி கேமிங் அப்படின்னு வரும்போது 41 மில்லி செகண்ட் லேட்டன்சி இருக்கு. 41ஆ? நிஜமாவா? 42ஆ? சரி, 40 பக்கத்துல வந்திருக்கானுங்க, சந்தோஷம். சரி, இதுல என்னன்னா ரேட்டட் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு டிபிக்கல் வந்து 525 மில்லியம் கேஸோட பேட்டரி. ரேட்டட் வந்து 513 மில்லியம். சரியா? மற்றபடி வேற இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. இப்போ என்ன பண்றேன், நம்ம விக்கி அதை வியர் பண்ணிட்டோம். நான் ஆல்ரெடி வந்து சும்மா கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு சில இதெல்லாம். விக்கி ப்ரோ, ஆமா விக்கி ப்ரோ, கமான் வியர் பண்ணிட்டோம். எஸ் ப்ளீஸ். ஆனேவாலா ஸ்டார் போடுங்க. அது பேரே ஆனேவாலா. இளையராஜா அது பேரே ஆனேவாலா சாரா? நல்லா இருக்கே. ஏதோ சொல்றேன், பேஸ் செம பூஸ்டடா இருக்கு. ஃபுல் வால்யூம் போடுங்க. அதை பறி கொடுக்க செம்மையா இருக்கு. டியூயல் டிவைஸ்க்காக பார்க்குறேன். ஆக்சுவலாக டியூயல் டிவைஸ் சப்போர்ட் இருக்கு. டெக்கியா இருக்காயா மனுஷன்? அதுக்கே எவ்வளோ சத்தம், பயங்கர சவுண்டாக இருக்குது. அப்படியா? மெட்டீரியல் வந்து இதுக்கு முன்னாடி நான் இதுக்கு முன்னாடி ஐக்கூ பட்ஸ் பார்க்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கு. என்ன அதே பட்ஸ் தான் பேர் மட்டும் மாத்திருக்காங்க போல. கால் குவாலிட்டிலாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கும் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். நிஜமா இம்ப்ரூவ் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கேஸ் நல்லா ஒரு மாதிரி மேட் ஃபினிஷாக நல்லா இருக்குங்க. இஞ்சி செம டைட்டு, நல்லா ஸ்டிஃபாக இருக்குது. நீங்களாக க்ளோஸ் பண்ணால் தான் உண்டு. அண்ட் அதே சமயம் மேக்னெட்டிக் ஃபிட்டெல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஷேக் பண்ணாலும் உள்ளேருந்து பட் வெளில வராது. அதே மாதிரி நீங்கள் வேணால் ட்ராப் பண்ணிங்கன்னா கீழே விழ வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் என்னென்னா பட் வந்து செம்ம கிளாஸியாக சூப்பராக இருக்குங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மெட்டீரியலு ஃபினிஷு அதெல்லாம் நல்லாயிருக்கு. குட் ஒர்க் பை ஐக்கூ டீம். ஸோ இதில் ஹைலைட் என்னென்னா ஃப்ளேம் எல்லோ ப்ராடக்ட் பேர். ஆனால் எங்கிட்டு பார்த்தாலும் கருவா கொட்டையாக தான் இருக்குது. ஆனால் எதுக்கு ஃப்ளேம் எல்லோ அப்படிங்கிறது தான் புரியல. அதெல்லாம் கண்டிப்பாக அதெல்லாமே நான் ஆட் பண்ணுவேங்க. நீங்கள் பாருங்கள், இது வந்து இனிஷியல் இம்ப்ரெஷன் தான். பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது அதுக்கெலாம் வந்து கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஐக்கூ பட்ஸ் வந்துட்டான்ல இந்தா. இதுலேயும் அந்த ஆனேவாலா ஸ்டார். ஆமாம், குட்டி இளையராஜா பாட்டுன்னு சொல்லுங்க, நீங்க சொல்லி பழகுங்க. அப்படி என்னென்னமோ பண்ணுறானே. சரி, ஓகே, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் கேட்க போறீங்களா இதில் கேட்க போறீங்களா? ரெண்டுத்துலேயும் மாற்றி மாற்றி கேட்போம். இசையில ஊறிட்டான். டியூயல் டிவைஸ் அதில் ப்ளே ஆகிறதுக்கு அனிமேஷன் வருது பாருடா. ஓ ஆமா, நல்லா இருக்குல்ல? பேஸு நல்லா இருக்குல்ல? இதே பாட்டு அப்போ இதில் எப்படி இருந்தது? இதை விட இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. இல்ல வால்யூம் லெவல்ஸ் ரெட்மியில் அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், விக்கி உன் நம்பர்லேருந்து இதுக்கு கால் பண்ணேன், இந்த ஃபோனுக்கு கால் பண்ணேன். நான் அதில் பாட்டு கேட்டுட்ருக்கேன். இதில் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு. அதான் மேலே டாப்பில் இருந்தது. சிவானாலே டாப்பு தான். இங்கே வந்துருச்சு.
வந்துச்சா? இதுக்கு ஸ்விட்ச் ஆயிடுச்சு, அங்கே பாஸ் ஆயிடுச்சு, சூப்பரு. கால் அட்டன் ஆயிடுச்சு. ஹலோ, எப்படி இருக்கீங்க அண்ணா? கால் ரெக்கார்டிங்கில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆகுது. யா செம்ம செம்ம. கட் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ அங்கே ரெஸ்யூம் ஆகுதான்னு பார்க்கணும், அதுக்கு தான் பார்த்தேன். ரெஸ்யூம் ஆகலை. நான் இப்போ பார்த்து நான் இப்போ டபுள் டப் பண்ணேன்னா அப்போ எங்கே ரெஸ்யூம் ஆகும்? இங்கே ரெஸ்யூம் ஆகுது. இதுக்கு வந்துட்டு இது ரெஸ்யூம் ஆகுது பார்த்தியா? சரி, ஓகே. பாட்டு எப்படி இருக்கு அதை சொல்லுங்க. சூப்பர். சரி, மாசா மாஸ் பேனர் வச்சிருக்கீங்களா வீட்டு வாசல்ல? சொல்லலைன்னா விட மாட்டாங்க. குட்டி இளையராஜா இங்கே பாரு அப்படின்னு போட்டு ஒரு பேனர் நாளைக்கு. இங்கே செட்டிங்ஸ் சொல்லிட்டோமா? உள்ள போறேன்னா ஸோ இங்கே ஐகோ ஃபோன்னால இதில் இப்படியே வந்துடும். நீங்கள் அதுக்குன்னா பட்ஸுக்கு ஆப்லாம் ஏற்றணும். இதில் என்னென்னா ஜென்ரல் கான்ஃபிகரேஷன், நீங்கள் ஏஎஸ்சி தான் யூஸ் பண்ணுறேன். ஏஎஸ்சி தான் இதில் இருக்கலே ஹைரஸு. ஸோ ஹை குவாலிட்டி ஆடியோன்னு வரும்போது ஏஎஸ்சி இதை டிசேபிள் பண்ணால் எஸ்பிசியாக மாறும். பட் நமக்கு ஏஎஸ்சியே போதுங்க. அடுத்து இந்த டீப் ஸ்டீரியோ எஃபெக்ட், இதில் என்னென்னா பை டிஃபால்ட்டே வந்து இந்த தடவை டியூனிங் சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு வந்து அந்த வித்தியாசம் நல்லா ஃபீல் ஆச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் டபுள் என்னோட சவுண்ட் மிக்சிங் அப்படிங்க. ஸ்டார் வந்துட்டா பார். எடே மாசா இல்லை, இதெல்லாம் கேட்கணுன்னு இருக்கு பார்த்தியா? நீ காலைல யார் முகத்தில் முடிச்சேன்? பிஆர் முகத்தில் முடிச்சிருப்பீங்க. அட என்னங்க ஓடு, இதெல்லாம் ஒரு பாட்டாங்க? இதெல்லாம் ஒரு பாட்டா? சரி பொர்றா, அது ஓடட்டும்டா, இனிமையா இருக்குடா. நீங்க சரி இங்கே பாரு, ஒவ்வொன்றும் மாற்றும் போது ஆனால் பேஸில் சீரியஸாக பேஸ் வின்னருங்க. ரொம்ப துல்லியமாக அழகாக தனியாக ஃபீல் ஆகுது. இந்த பாட்டில் இன்னும் நல்லா தெரியும்டா. இந்த பாட்டில் ஏஆர் ரஹ்மான் செதுக்கியிருப்பாப்ல. குட்டி ஏஆர் ரஹ்மானே நல்லா பண்ணுறாருன்னும் போது அப்போ ஆக்சுவலி ஏஆர் ரஹ்மான் அபயகர்ன்ற ஒரு லெஜெண்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏஆர் ரஹ்மான்ற ஒரு குட்டி இசையமைப்பாளரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். சார் அடிக்கிறானே. அப்புறம் இந்த இப்போ இதில் ஐகோ C11 வருதுன்னு சொல்லிட்டு அந்த அனிமேஷன் இருக்குது. ஷார்ட்கட் ஆக்ஷன்ஸு உனக்கு டபுள் டேப் தான் இருக்குது, சிங்கிள் டேப் இல்லை. டபுள் டேப்பு, ட்ரிபிள் டேப் இருக்குது. அப்புறம் ப்ரெஸ் அண்ட் ஹோல்டுக்கு இருக்குது, ரிஜெக்ட் கால். ஸோ இன்கமிங் கால் ரிஜெக்ட் பண்ணலாம். அப்புறம் பர்சனலைஸ் தீம், நீ தான் சொன்ன தீம்ஸு. நாய்க்குட்டி இது போடுங்க, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அப்ளை. ஓகே, ஒன்லி ஐகோ டிவைஸ், ஒன்லி ஐகோ டிவைஸ். ஆமாம்மா, வெறும் ஐகோ டிவைஸ் மட்டும்தான் வரும். இதை பார்க்க இன்னும் பண்ணா இருக்குடா. இங்கே பெரிய ஆள் மாதிரி இருக்கான். இங்கே வரு. ஹாய், நல்லா இருக்குடா, நல்லா பண்ணியிருக்காங்க. சின்ன ஒர்க்காக இருந்தாலும் பரவாயில்லையே. கியூட்டி பாய் இது இருக்கும்போது எவன் டிஃபால்ட் ஓப்பன் தெரியலையே. ஹாய் ஹாய், அழகா இருக்கு. ஆமாம், இது ஆனால் வேற லெவல். இதுவும் சரி, அந்த நாய் 2 நாய்க்குட்டியும் பயங்கரம். இது இப்படி அவன் ஆனால் வேற லெவல் தான் அவனும். சரி ஓகே, இது ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது யாரும் யூஸ் பண்ணுவாங்களான்னு டவுட் எனக்கு. ஒத்தனை யூஸ் பண்ண மாட்டான். அதான் எனக்கே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது ஆனால் நல்லா இருக்கு. பேக் போங்க, எங்கே வருவது அதுவா? அதை போரு காட்டுவோமா? பட்டடு டிஸ்கனெக்ட் ஆயிட்டானா? குட்டி பயங்கரமா இருக்குல்ல அந்த கேஸ். இந்த சைடில் கேஸோட பேட்டரி எவ்வளவு அழகா இருக்கு. அப்போ இதுவே ரெட்மி டர்போ 5ல போட்டோம்னா இதெல்லாம் கிடையாது, பட இதெல்லாம் கிடையாது, பட அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இதோ அழகா இருக்கே. 64% கேஸ் பேட்டரி, பட்ஸ் வந்து ஒரு பர்சன்டாக காட்டுதுங்க. பேட்டரி லைஃப் எப்படி இருக்கு என்ன ஏதுன்றதை நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் கால் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறதுக்கு நான் இப்போ ஆடியோ அட்டாச் பண்ணுறேன், லிசன் பண்ணுங்க. இப்போ நம்ம பேசுனது கால் குவாலிட்டி கிடையாதா? மை காட், அதான் இது வந்து ஐக்கு பட்ஸு கால் டெஸ்ட்காக கால் பண்ணியிருக்கேன். சரி, நான் வெளில சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன்டா, சைக்கிளில் தான் இருக்கேன். அதான் போயிட்டு இருக்கும்போது காற்று லைட்டாக அடிக்குது. அந்த காற்று சவுண்டு ஒன்று கேட்குது இல்லையா? காத்து சவுண்டு கேட்கல, பட் உன்னோட வாய்ஸ் வந்து கட் ஆகுது அந்த காத்துனால. அது மட்டும் நல்லா தெளிவா தெரியுது. அப்போ இவன் என்ன பண்றான், இன்னாய்ஸ் ரெடியூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கூடவே செஞ்சு வாய்ஸ் டேட்டாவும் போயிடுது. ஆமா, இந்த மூவிங் வெஹிக்கிள்ல டெலிவரி ஒர்க்குக்காக யூஸ் பண்றது, சைக்கிளிங், அவுட்டோர் அந்த மாதிரி ஜாகிங் அப்போ யூஸ் பண்றது, அதுக்கெல்லாம் இது வந்து கால்ஸ்க்கு வேலைக்கு ஆகாது. ஆமா, ஆனா வாக்கிங்க்கு இன்டோருக்குலாம் பிரச்சனை இல்லை. கால் டெஸ்ட் பண்ணதில் என்ன தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இண்டோருக்கு சூப்பராக இருக்குது, வாக்கிங் மாதிரியான சுச்சுவேஷனுக்கு கூட இந்த பட்ஸ் சூப்பராக இருக்குது. பட் நீங்கள் சைக்கிளிங்கோ இல்லாட்டி நான் டெலிவரி ஒர்க் பண்ணுறேன் ப்ரோ, இல்லாட்டி பைக்கில் போகும்போது நான் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. ஈவன் நீங்கள் ஹெல்மெட்குள்ளேயே வச்சு பேசினாலும்
ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைல்டாக கொஞ்சம் ரொபாட்டிக்காக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரீசன் என்னென்னா அந்தளவுக்கு அக்ரஸிவாக இருக்குது ஐக்கூ பட்ஸோட ஏஐ நாய்ஸ் கேன்சலேஷன். அதாவது நான் பெல் அடிக்கும் போதெல்லாம் கேட்கலன்னா பாருங்களேன், நீங்கள் அப்படியே கால் அந்த டெஸ்ட் ஃபைல் லிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ மொத்தம் இதில் வந்து பேரிங் இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் பட்டன்ஸ் இல்லை. டிஃபால்ட்டாக வந்து பட்டை வெளியில் எடுத்தாலே பேரிங் மோடுக்கு போயிடுது. ஸோ அது ஒரு வகையில் ஓகே. மொத்தம் இன்னும் நீ திருந்தலைல்ல, அப்போது வருந்த மாட்டல்ல திருந்த மாட்டல்ல அப்படின்னு ஒன்றுலடா. இவங்க இன்னும் ஐக்கூவில் ஃப்ளாக்ஷிப்கே ஆடியோ லெவல் விடுதான். அவ்வளோதானா? அப்போ என்ன இது காம்படிஷனில் இருக்க ஃப்ளாக்ஷிப்ஸ்லாம் இப்போ வால்யூம் லெவல்ஸ் அதிகமாக இருக்குது, ஆடியோ லிசன் பண்ணும்போது ரொம்ப வைடாக ஃபீல் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் அதுதானே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது ஒரு ஆக்சுவலாக ஒரு அப்டேட்டில் புஷ் பண்ண வேண்டிய விஷயம் இதெல்லாம். ஆமாம், இது இவங்க பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும்னு தோணுது. சரி, ஆனால் ஐக்கூ டீம் கிட்ட நம்ம இதை கண்டிப்பாக சொல்லலாம். என்னன்னா இயர்பீஸ் வால்யூம் ரைஸ் பண்ண சொல்லலாம். அது யூசர் குறைச்சிப்பாங்க, நீங்கள் ரைஸ் பண்ணி விட்ருங்க, அவங்க குறைச்சிப்பாங்க. அதே மாதிரி 600% போட்டு இதே அப்படியே ஒரு மார்க்கெட் கிளாரிட்டியே இல்லாமல் போய்டும்டா. அவ்வளோதான். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம குறைச்சிக்கலாம். மார்க்கெட்டிங் நம்ம ஹெல்ப் பண்ணுறவங்க அப்படி. சரி, ஓகே. ஸோ அதான் நீங்கள் வந்து அது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்குள்ளே நான் இப்போ கேமிங் பற்றி பேசி ஆகணும். எதுல லேட்டன்சி எவ்வளோ இருக்குன்னு 42 மில்லி செகண்ட்ஸ்னு போட்டுருக்கு. ஆனால் அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து அதுலேயே தான் கண்ட்ரோல் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஜென்ரலாகவே அந்த லோ லேட்டன்சி இருக்கும் போல். அந்த மைல்டு லேட்டன்சி தான் ஃபீல் ஆகுது. அப்படியே ரொம்ப மோசமாக இருக்குப்பா அப்படி இல்லை, நல்லா தான்டா இருக்கு, செமையாக இருக்கா, நல்லா இருக்கு. ஆனால் பேஸு கேமில் இப்போ ஷூட் பண்ணும்போது அதாவது பேஸ் தான் ரொம்ப ஹெவியாக இருக்கு, செமையாக இருக்கு. ஸோ அப்போ யாரெல்லாம் பேஸ் பிரியர்களோ உங்களுக்கு ஐக்கூ தரப்புல இருந்து ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு. இப்போ ஆல்ரெடி பேஸ் பூஸ்டடாக நிறைய பேர் இருக்காங்க மார்க்கெட்டில், ஐக்கூவும் இப்போ இருக்கு. என்ஜாய். சரி, இதை யூஸ் பண்ணிட்டு பேட்டரி லைஃப் எப்படி இருக்கு எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து உங்களை நான் திரும்ப இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு விடைபெற்றுக் சிவபரணி, விக்னேஸ்வர். பார்க்கலாம்.